இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, என்னோட பைக் கண்ணம்மா 675cc பைக்கு என்னுடைய ரியர் டயர் போயிடுச்சு. அப்போது இந்த வாட்டர்ஸ்டெயின் போடலாம்னு நினச்சா, அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. வாட்டர்ஸ்டெயின் வந்து உங்களுக்கு 12,000லேருந்து 20,000 என்எஸ்ங்கிறது கிடைக்கிது. அது சென்டரில் ஹார்டாக இருக்கும், சைடில் சாஃப்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஹில்ஸ்ல எல்லாம் டேர்னிங்கும் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைட்ஸ்லேயும் உங்களுக்கு டயர் கொஞ்சம் தாங்கும். ஒரு 7,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் சாஃப்ட் டயர் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 3,000 கிலோமீட்டர் தான் வரும். அப்போ என் டயர் போயிடுச்சு. இப்போ நான் மாற்றலான் இருந்தேன். அப்போ எங்கிட்ட 2-3 பேர் சொன்னாங்க, சார் புதுசாக வாங்காதீங்க சார், வேஸ்ட் ஆஃப் மணி. நீங்கள் 20-30,000 நீங்கள் பிரிலி கோர்ஸெல்லாம் போனீங்கன்னா 30,000 வரைக்கும் வரும். எதுக்கு சார் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த ட்ராக்கில் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் யூஸ்டு டயர் எல்லாம் கிடைக்கும். 5,000 ரூபா 6,000 ரூபாக்கெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 5,000 கிலோமீட்டர் 6,000 கிலோமீட்டரில் போகும்னாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி உங்கள்கிட்டயே அது கேட்கலாம், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, உண்மையாலுமே இது வந்து ஒரு 10,000 20,000 ஒரு பைக்கருக்கு தட் இஸ் சூப்பர் பைக்ஸ் நான் சொல்கிறேன். சூப்பர் பைக்ஸ் நான் டேர்ம் பண்ணுறது சிசிக்காக இல்லை, அதனுடைய அந்த வெயிட்டுக்காக நான் சொல்கிறேன். அபவ் 600 சிசிங்கிறது அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள டயர்ஸ் தான் உங்களுக்கு 12லேருந்து 30 அந்த ரேஞ்சு வரும். அதனால் நான் அப்படி சொன்னேன், வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ உண்மையாலுமே இது பெனிஃபிஷியலாக இருந்தால் எல்லாருமே எதுக்கு 20-30,000 ரூபா வேஸ்ட் பண்ணணும்? இஸ் இட் ட்ரூ? அது போகலாமா? இல்லை அப்படி போகிறா இருந்தால் உங்களுக்கு யாராவது கான்டாக்ட் இருந்தால் அவங்களோட அனுப்புங்க. இல்லை என்ன பிராண்டு போகலாம்? என்னோடது வந்து டேட்டோனா 675R ட்ரைம்ஃப், அதனுடைய ரியர் டயர். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் எனக்கு அந்த சஜஷன் அனுப்புங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குன்னா சும்மா வை வேஸ்ட் தட் மணியில் நான் அப்படி யோசிக்கிறேன். ஆனால் என்கிட்ட ஒரு பைக்கர், நல்ல ஃபேமஸான ஒரு யூடியூபர், அவர் கேமர், அவர் உட்காருங்க சார், அப்போ உட்காருங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த டயர் வந்து சொல்ல முடியாது, சில டைம் யூஸ் பண்ணும்போது ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார். ஸோ 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது, கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு.